விஜய் அவர்கள் வந்துட்டு பிரச்சாரத்துக்கு போறாரு. நிறைய இடத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா அவருக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அனுமதி மறுக்கப்படுகிறது. கவர்மெண்ட் என்னெல்லாம் ரூல் சொல்லியிருக்கு எல்லாமே ஃபாலோ பண்றோம். ஆப்ல தான் வந்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுவீங்க, நாங்க ஃபில்அப் பண்ணி கொடுத்தோம். இருந்தாலும் ஏன் உங்களுக்கு மறுக்கப்படுது? எதிர்க்கட்சி தலைவர் பேசிட்டார், நாம் தமிழர் கட்சி பேசுறாங்க. அவங்கவுங்க ஒரு இடத்துல நின்று பேசிட்டு போயிட்டே இருக்கிறாங்களே. உங்களுக்கு 2 இடத்துல டைம் கொடுத்துருக்காங்க. இங்கே 1 மணி நேரம் பேசுங்க. அந்த இடத்துல இருந்து இங்கே வரதுக்கு 1 மணி நேரம், ½ அன் ஹவர் ஆகுமா? வந்து ½ அன் ஹவர் வந்துடுவீங்களா? நீங்கள் பேச போகிறதே 15 நிமிஷமா 10 நிமிஷமாக தான் பேச போகிறீங்க. பேசிட்டு போங்களேன். அப்போ அவர்களுடைய நோக்கம் என்னென்னா, கூட்டத்தை திரட்டி இங்கே வந்து எனக்கான ஒரு மாசை காட்டணும், எனக்கு பாருங்கள் எவ்வளோ க்ரௌட் இருக்குன்னு பண்ணுறாங்க. இன்றைக்கி பேசுகிறதுக்கு ஏகப்பட்ட வழிமுறைகள் இருக்குது. உங்களை கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நிறையா தளங்கள் இருக்குது. ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போகலாமே. வீட்டிலேருந்து பேசலாம், டெய்லி வீடியோ மக்கள்கிட்ட சந்திங்க, ஏதாவது ஒன்று பண்ணலாமே. மக்களை தான் வரமாட்டேங்கிறீங்களே. அதாவது அவர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு கட்டுப்பாடு இல்லாத, அரசியல் புரிதல் இல்லாத ஒரு கூட்டமாக இருக்கிறாங்க. அவங்க ஒன்றும் சினிமா முகத்தில் அவரை பார்க்கணும். ஒரு விஷயம் என்ன சொன்னார் அப்படின்னா, எங்களுக்கு போதிய போலீஸ் பாதுகாப்பு வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏங்க தேர்தல் நேரங்க இது, எல்லா கட்சியும் கடத்தில் இருக்கு. அவங்களுக்கு போய் பாதுகாப்பு கொடுப்பாங்களா? மக்களுக்கு பாதுகாப்பு எல்லா போலீஸும் எல்லா இன்னைக்கு தேர்தல் நேரத்தில் தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் சென்னையிலே எடுத்துங்க. சென்னையில் கிட்டத்தட்ட 15 தொகுதிகளில் பிரச்சாரம் நடக்குது. ஒரு வேட்பாளர் போகிறப்ப 10 போலீஸ் போவாங்க. காபத்து அரசாங்கத்தை யார் ரன் பண்ணுவாங்க தெரியுமா உங்களுக்கு? தேர்தல் ஆணையம், உள்துறையும் ரன் பண்ணுது. நீங்கள் யாரை நோக்கி கேள்வி கேட்கணும்? உள்துறை அமைச்சர் நோக்கி கேள்வி கேட்கணும். யாரை நோக்கி கேள்வி கேட்கணும்? தேர்தல் ஆணையத்தை நோக்கி கேட்கணும். ஒன்றும் திமுக வந்து ஒரு துரும்ப கூட கிள்ளி போட முடியாது. இப்போ திமுகவுக்கு எந்த பவரும் கிடையாது. நீங்கள் கமிஷனர் மாற்றிருக்காங்க, டிஜிபி மாற்றிருக்கிறாங்க, ஒரு ஏரியாவுக்குள்ள எஸ்பி மாற்றுறாங்க. யாருடைய பொறுப்பு? தேர்தல் ஆணையம் மாற்றும். பெண்களுக்கு என்னங்க பாதுகாப்பு இல்லை தமிழ்நாட்டில்? திரும்ப 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 பாஜகவுடைய அதே டோன். தமிழ்நாட்டில் எங்கே பாதுகாப்பு இல்லை? இன்றைக்கி இந்தியாவிலேயே பெண்கள் அதிகமாக வேலைக்கு போகக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலே பெண்கள் அதிகமாக உயர்கல்வி படிக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. பெண்களுக்கு பாதுகாப்புனா பெண்கள் வீட்டு விட்டு வருவாங்களா? நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்கள் வந்துட்டு பிரச்சாரத்துக்கு போறாரு. நிறைய இடத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா அவருக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அனுமதி மறுக்கப்படுகிறது. கவர்மெண்ட் என்னெல்லாம் ரூல் சொல்லியிருக்கு எல்லாமே ஃபாலோ பண்றோம். ஆப்ல தான் வந்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுவீங்க, நாங்க ஃபில்அப் பண்ணி கொடுத்தோம். இருந்தாலும் ஏன் உங்களுக்கு மறுக்கப்படுது அப்படின்னு கேட்குறாங்க. மறுக்கப்படுதுன்னா உங்களிடம் கட்டுப்பாடு இல்லை. மரத்து மேலே ஏறுறீங்க, தர்பூசணி தலையில் போடுறீங்க, கார் மேலே பாயிறீங்க. எந்த அரசியல் கட்சியாவது பண்ணுறாங்களா? அப்படின்னா இவங்களை வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு கட்டுப்பாடுகளை அதிகப்படுத்துகிறாங்க. அதிகப்படுத்திட்டும் கூட அவங்க பெர்மிஷன் கொடுக்குறாங்க. சரி, அதுக்குள்ளே நடத்தி முடிச்சுட்டு போங்களேன். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, 1 மணி நேரம் உங்களுக்கு டி நகரில் டைம், 1 மணி நேரத்தில் டி நகரில் பேசிட்டு போயிருங்க. டி நகரில் எவ்வளோ முக்கியமான இடம், எவ்வளோ ஜனத்தொகை மிகுந்த பகுதி, எப்படி ஒரு ஷாப்பிங் போகக்கூடிய இடம். அந்த இடத்துல முத்துரங்கன் தாளைங்கிற ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு வந்து பெர்மிஷன் கொடுக்குறாங்க. அந்த நேரத்தில் 1 மணி நேரத்துக்குள்ள நீங்கள் நடத்தி முடிச்சுட்டு போயிருங்கிற. வில்லிவாக்கத்தில் 1 மணி நேரம், இங்கே 1 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. இவர் பேச போகிறது 10 நிமிஷம் தான் பேச போகிறாரு. இன்னும் மணிக்கணக்கில் பேசி யாருக்கு தள்ளிடுறது மாதிரி தான் இவருக்கு. எங்களுக்கு 1 மணி நேரம் பத்தாது, எங்களுக்கு 4 மணி நேரம் வேணும். 4 மணி நேரம் வேணும் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக டி நகர் பகுதியாக இருக்கட்டும், அது சுற்றி உள்ள பகுதி, வணிக நிறுவனங்கள் நிறையா இருக்கக்கூடிய பகுதி, பொதுமக்கள் வந்து போகக்கூடிய பகுதி, ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் யார் பொறுப்பு? உங்களுக்கு அனுமதி தரலாம் இல்லை, குறைந்த நேரம் கொடுக்குறாங்க. அந்த நேரத்துக்குள்ள நடத்திட்டு போங்களேன். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா ஏர்போர்ட்டுக்கு போகிறீங்க, கல்யாண வீட்டுக்கு போகிறீங்க, டிஜிபி ஆஃபீஸுக்கு போகிறீங்க. நீங்கள் உங்களுக்கு என்னென்னா 4 மணி நேரம் 3 மணி நேரம் மக்களை கூட்டு வந்து திரட்டி நிப்பாட்டி எனக்காக காத்திருக்கிறாங்க பாருங்கள், அவன் சேட்டையை பாருங்கள், எனக்காக என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு காட்டுறதுக்காகத்தான் இந்த வேலையை பண்ணுறீங்களா? கூட்டத்தை கூட்டி, கூட்டத்தை மாஸ்க் காட்டி எனக்கு இவ்வளோ இருக்குது பாருங்கன்னு சொல்ல. உங்கள் கருத்துக்களை சொல்ல வந்திருக்கீங்களா, கூட்டத்தை கூட்ட வந்திருக்கீங்களா? உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்ல வர்றதுக்கு நீங்கள் பேசுகிறதே 10 நிமிஷம். ஆமா, இங்க சொல்லி கூட்டு வர்றீங்க. இன்னைக்கு முதலமைச்சர் 10 பாயிண்ட்ல பேசுறாரு, எதிர்க்கட்சி தலைவர் பேசுறாரு, நாம் தமிழர் கட்சி பேசுறாங்க. அவங்கவுங்க ஒரு இடத்துல நின்று பேசிட்டு போயிட்டே இருக்கிறாங்களே. உங்களுக்கு 2 இடத்துல டைம் கொடுத்துருக்காங்க. இங்கே 1 மணி நேரம் பேசுங்க. அந்த இடத்துல இருந்து இங்கே வரதுக்கு 1 மணி நேரம், ½ அன் ஹவர் ஆகுமா? வந்து ½ அன் ஹவர் வந்துடுவீங்களா? நீங்கள் பேச போகிறதே 15 நிமிஷமா 10 நிமிஷமாக தான் பேச போகிறீங்க. பேசிட்டு போங்களேன். அப்போ அவர்களுடைய நோக்கம் என்னென்னா, கூட்டத்தை திரட்டி இங்கே வந்து எனக்கான ஒரு மாசை காட்டணும், எனக்கு பாருங்கள் எவ்வளோ க்ரௌட் இருக்குன்னு பண்ணுறாங்க. இது என்ன அரசியல்னே நமக்கு தெரியல. அது தொடர்ந்து எங்களை முடக்கிறாங்க. இதுவே எவ்வளோ நாள் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க?
இன்றைக்கி பேசுகிறதுக்கு ஏகப்பட்ட வழிமுறைகள் இருக்குது. உங்களை கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நிறையா தளங்கள் இருக்குது. ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போகலாமே. வீட்டிலேருந்து பேசலாம், டெய்லி வீடியோ மக்கள்கிட்ட சந்திங்க, ஏதாவது ஒன்று பண்ணலாமே. மக்களை தான் வரமாட்டேங்கிறீங்களே. அதாவது அவர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு கட்டுப்பாடு இல்லாத, அரசியல் புரிதல் இல்லாத ஒரு கூட்டமாக இருக்கிறாங்க. அவங்க ஒன்றும் சினிமா முகத்தில் அவரை பார்க்கணும். ஒரு விஷயம் என்ன சொன்னார் அப்படின்னா, எங்களுக்கு போதிய போலீஸ் பாதுகாப்பு வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏங்க தேர்தல் நேரங்க இது, எல்லா கட்சியும் கடத்தில் இருக்கு. அவங்களுக்கு போய் பாதுகாப்பு கொடுப்பாங்களா? மக்களுக்கு பாதுகாப்பு எல்லா போலீஸும் இவங்க ஸ்டாலின் பேசினாருன்னா அவருக்கு மட்டும் வந்துட்டு ஒரு 50 போலீஸ் போறாங்க. எல்லா எங்களுக்கு ஒரு 10 போலீஸ் கூட வர மாட்டேங்கிறாங்களே. இன்னைக்கு தேர்தல் நேரத்தில் தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் சென்னையிலே எடுத்துங்க. சென்னையில் கிட்டத்தட்ட 15 தொகுதிகளில் பிரச்சாரம் நடக்குது. ஒரு வேட்பாளர் போகிறப்ப 10 போலீஸ் போவாங்க. ஆளுங்கட்சி வேட்பாளர் 5 பேர், ஒருத்தர் போகிறார். எதிர்கட்சி வேட்பாளர் ஒரு தொகுதிக்குள்ள மட்டும் எடுத்துங்க. ஒரு தொகுதி எடுத்துங்க. அண்ணா நகர் தொகுதி, அண்ணா நகர் தொகுதியில் அதிமுக வேட்பாளர், திமுக வேட்பாளர், நாம் தமிழர் வேட்பாளர், சுயேட்சையாளர், யாராக இருந்தாலும் 10 பேர் போகணும். அப்போ ஒரு ரவுண்டு சுற்றி வர்றதுக்கு 10 போலீஸ் கூட போகணும். இப்போ எவ்வளோ பாதுகாப்பு கொடுப்பீங்க தேர்தல் நேரத்தில்? அப்போ அவங்கவுங்க கட்சி என்ன பண்ணுறாங்கன்னா, ஆட்களை வச்சு அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தக்கூடிய வேலையை தொண்டரணின்னு வச்சுருப்பாங்க எல்லா கட்சியிலையும். அவங்க இந்த வேலையை செய்வாங்க. சரி, அதே மீறி நீங்கள் பெர்மிஷன் வாங்குறீங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த போலீஸ் 1 மணி நேரம் உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இவங்க முடிச்சுட்டு அடுத்த கூட்டத்துக்கு போனோமா அவங்க போலீஸ், அடுத்த தலைவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். உங்கள் பின்னாடி 4 பேர் சுற்றுவாங்களா? 5 மணி நேரம் சுற்றுவாங்களா? எல்லா கட்சியிலும் அப்படி தான் போய்கிட்டு இருக்காங்க. ஒரு வேட்பாளர் போகிறாருன்னா ஒரு 4 போலீஸ் கூட போவாங்க. வேட்பாளர் ஓட்டு கட்டிட்டு போயிடுவார். அது இவர் போகிற டைம் ஷெட்யூலே தப்பான ஷெட்யூல். எல்லா அரசியல் கட்சி என்ன பண்ணுவாங்கன்னா, காலை 6 மணிக்கு கிளம்புவாங்க. வெயிலுக்கு முன்னாடி 6 மணிக்கு கிளம்பி வேலைக்கு போகிறவங்க, வாக்கிங் போகிறவங்க, வீட்டுகளுக்கு பால் வாங்க போகிறோம், அந்த ஆட்களை கவர் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா 6 to 9 மணி வரைக்கும் ஒரு பிரச்சாரத்தை முடிச்சிடுவாங்க. முடிச்சுட்டு வந்துட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்புறம் ஒரு 11 மணி 12 மணிக்கு முக்கியமான இடங்களில் இண்டோரில் போய் பண்ணுவாங்க. அப்புறம் சாயங்காலம் 4 மணிக்கு மேலே ஆரம்பித்து நைட்டு 9:30 10 மணி வரைக்கும் பிரச்சாரம் பண்ணுவாங்க. இதுதான் பிரச்சார ஷெட்யூல். முதல்ல இந்த ஷெட்யூலே அந்த அளவுக்கு தெரியல. நான் காலையில் 10 மணிக்கு வருவேன், 4 மணிக்கு நான் போயிடுவேன்னா, 10 மணிக்கு வரேன் வீட்டில் உட்காந்துருப்பானா? வேலைக்கு போக மாட்டான், ஸ்கூலுக்கு போக மாட்டான், காலேஜுக்கு போக மாட்டானா? நீ வர்றவங்கள லீவ் போட்டு உட்காந்துருப்பாங்களா? நீ காலை 6 மணிக்கு போ, மக்களை போய் பாருவோம். யார் வேணாண்ணா? எல்லா அரசியல் கட்சி அப்படி தானே போகிறாங்க. வாக்கிங் போகிறதுல பார்க்குறாங்க, பீச்சில் போய் பார்க்குறாங்க. டக்குன்னு போய் ஒரு 10 இது நீங்கள் ஆட்டில் போய் இறக்கி காலை 6 மணிக்கு இறங்கி பீச்சில் இருக்கக்கூடிய மக்களை பார்த்து பேசி போய் உன்னை யார் வேணாண்டா? ஏதோ பார்க்கில் போய் பேசுங்க, யார் வேணாண்டா? திடீர்னு போங்க, இறங்கி உங்கள் பனையூர்லேயே போங்க. பனையூருக்கு போய் திருவான்மையூர் பீச் இருக்குது. காலையில் ஆயிரக்கணக்கான பேர் நான் காலையில் வாக்கிங் போகிறாங்க. சரி, பொதுக்கூட்டத்தில் அனுமதி இல்லை, மக்களை சந்திக்கிறேன் போய் உங்கள் ஆட்டில் இது அதுவும் இல்லாமல் இந்த பாதுகாப்போடு இருக்கார் இவர், ஓய்பிரிவு பாதுகாப்போட. சல்லுன்னு போய் காரை விட்டு இறங்கி 10 பேர் பாதுகாப்போடு அங்கே வாக்கிங் போகிறவனை பார்த்து காலங்காலத்தில் 6 மணி 7 மணி அந்த மக்களோட பேசுங்க, பாருங்கள், பிளங்க, தன்னுடைய கருத்தை சொல்லுங்கள். ஒரு பார்க்குள்ளே போங்க. எல்லாத்துக்கும் அதாங்க சட்டம். இவருக்கு என்ன வானத்தில் தான் கூச்சார்? இவர் வானத்தில் தான் கூச்சார். என்ன ஸ்டார்? எல்லாரும் தான் போகிறாங்க மக்களை பார்க்குறதுக்கு. எல்லா கட்சி நிர்வாகியும் காலை 6 மணிக்கு வச்சு பிரச்சாரத்துக்கு போகிறாங்க. இவர் 6 மணிக்கு பிரச்சாரத்துக்கு தான் போக மாட்டார். சாயங்காலம் 6 மணிக்கு மேலே பிரச்சாரம் பண்ண மாட்டார். என்ன அரசியல் இது உங்களுக்கு? அதில் ஆதவர்சனா சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, கமிஷனர் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு எங்களை தடை செய்வதற்கான ஒரு அதிகாரமே கிடையாது. ஆனால் கமிஷனர் வந்து தலையிட்டு தடுக்கிறாரு அப்படின்னா இது தான் இதற்கும் காரணம். இதுதான் நம்ம என்ன சொல்கிறதுன்னு சொல்கிறோம். இதுக்கு தான் தற்கொலைங்கிறோம். இப்போ நடக்கிறது காபந்து அரசாங்கம். காபந்து அரசாங்கத்தை யார் ரன் பண்ணுவாங்க தெரியுமா உங்களுக்கு? தேர்தல் ஆணையம், உள்துறையும் ரன் பண்ணுது. நீங்கள் யாரை நோக்கி கேள்வி கேட்கணும்? உள்துறை அமைச்சர் நோக்கி கேள்வி கேட்கணும். யாரை நோக்கி கேள்வி கேட்கணும்? தேர்தல் ஆணையத்தை நோக்கி கேட்கணும். ஒன்றும் திமுக வந்து ஒரு துரும்ப கூட கிள்ளி போட முடியாது. இப்போ திமுகவுக்கு எந்த பவரும் கிடையாது. இப்போ நீங்கள் கமிஷனரை மாற்றிருக்காங்க, டிஜிபி மாற்றிருக்கிறாங்க, ஒரு ஏரியாவுக்குள்ள எஸ்பி மாற்றுறாங்க. யாருடைய பொறுப்பு? தேர்தல் ஆணையம் மாற்றுவாங்க. இந்த அதிகாரியை மாற்றுங்க, இந்த இடத்துல ஸ்ட்ராங் பண்ணுங்கன்னு தேர்தல் ஆணையம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். உள்துறை அமைச்சகம் முடிவு பண்ணும். இப்போ 5 மாநிலமும் நேரடியாக உள்துறை அமைச்சத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. இப்போ நீங்கள் யாரை கேட்கணும்? யார்கிட்ட கொண்டு லெட்டர் அனுப்பணும்? எலெக்ஷன் கமிஷன் உள்துறை அமைச்சருக்கு அனுப்பணும். உள்துறை அமைச்சருக்கு யாருடைய அனுப்புறீங்க? லாஸ்ட் அனுப்புன லெட்டரில் மணிப்பூர் கவர்னருக்கு அனுப்பிச்சிட்டிங்க. ஏற்கனவே ஹோம் செக்ரட்டரியாக இருந்தவர் அவர் ரிட்டையர்ட் ஆகி வேற ஒரு மாநிலத்துக்கு கவர்னர். அது கூட உங்களுக்கு தெரியல. அஜய் பல்லாங்கிறவர் வந்து இன்றைக்கி மணிப்பூர் மாநில ஆளுநராக இருக்கார். அவர் ஒரு காலத்தில் 2025 வரைக்கும் அவர் ஹோம் செக்ரட்டரியாக தான் இருக்குது. அவர் லெட்ரு அவருக்கு அனுப்பிச்சிருப்பீங்க. அப்போ ஒரு அரசாங்கம் எப்படி இயங்குகிறதுங்கிறது கூட உங்களுக்கு தெரியல. அந்த அரசாங்கத்தை எப்படி ரன் பண்ணுறாங்க காபந்து அரசாங்கம். நேற்று ஒருத்தர் பார்க்குற ஒரு வீடியோவை, ஒரு வேட்பாளர் எதுவுமே ஃபுல்லப் பண்ணாமல் கொண்டு போய் கொடுக்குறாரு. ஒரு வேட்பாளர் எதுவுமே ஃபுல்லப் பண்ணாமல் கொடுக்குறாரு. ஏங்க இதெல்லாம் ஃபுல் பண்ணுங்க அப்படின்னு, இதெல்லாம் ஃபுல் பண்ணுமான்னு கேட்குறாப்புல திருப்பி. இப்போ இதுதான் இப்போ லீகல் டீம் இருக்கா? இவங்களுக்கெல்லாம் யார் கைட் பண்ணுறா? ஆச்சரியமாக இருக்குது. அரசியல்லாம் விளையாட்டாது. வேட்புமனு தாக்கல் எம்டி சீட்டை கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. ஒருத்தன்
எம்டி சீட்டை கொண்டு போயிருக்கான், அந்த ஃபார்மை மட்டும் வாங்கி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டான் போய். ஏதாவது ஏதோ ஃபுல்லாக பண்ணிக்கணும் பேங்க் அது சார் 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 ஒரு சான் ஃபுல் பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு கேட்குறது. அது என்னையா நீங்கள் அரசியல் பண்ணுறீங்கன்னா இதைத்தான் சொல்கிறோம். இவர்கள் கையில் ஆட்சி அதிகாரம்ங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். பல டிபார்ட்மெண்ட்ஸ், அதுக்கு நிறைய அதிகாரிகள், ஆட்சியாளர்கள், இவங்க எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி ரன் பண்ணி கொண்டு போகணும். ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்க தெரியல. அப்போ குறைகள் தான் மீது உள்ள குறைகளை சரி செய்து கொள்ளவே மாட்டேங்கிறாங்க. நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க, ரைட், ஓகே, தவறு இருக்குது, சரி பண்ணிக்கிறோம், அடுத்த முறை செய்ய மாட்டோம். ஒரு கூட்டத்துக்கு அசம்பாதம் நடந்துச்சு, அடுத்த கூட்டத்துக்கு ஒரு அப்போ ஓகேப்பா நம்ம நிர்வாகியில் ஒரு 100 பேரை ரெடி பண்ணுங்கள். விஜய் வரப்போ என்ன பண்ணால் சைடில் ஃபுல்லாக நம்ம நிர்வாகிகள் யூனிஃபார்மோட நிப்பாட்டுங்க, டிவிக்கு நிர்வாகி அந்த நிர்வாகிகள் அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டோம், எங்கள் படையை நாங்கள் இறக்குறோம், போலீஸ் வெளியில் பாதுகாப்பு விட்டுட்டோம், செய்யுங்க. திமுக அப்படி தானே பண்ணுறாங்க, அதிமுக அப்படி தானே பண்ணுறாங்க. அதிமுகவில் தொண்டரணி பெண்கள் இருக்கும், ஆண்கள் இருக்கும். திமுகவில் பெண்கள் இருப்பாங்க, அவங்க இருப்பாங்க, சுற்றி இருப்பாங்க. அவங்க வந்து தொண்டர்கள் அணி அவங்க நிர்வாகியாக இருப்பாங்க. அவங்க வந்து அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறது ஈஸி. போலீஸ் வந்து ஓரளவுக்கு மேலே நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்கல்ல, தமிழ்நாடு போலீஸ் எங்களை முடக்குது, வந்து எங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டேன். பாண்டிச்சேரியில் உங்களுக்கு தடியடி நடத்துனாங்களா இல்லையா? அப்போ யாருடைய ரங்கசாமி சார் வீடியோ போட்டிருக்க வேண்டியதானே நீங்கள்? திமுக அரசாங்கம் முடக்குச்சா? இது வரைக்கும் தமிழ்நாட்டில் போலீஸ் டிவிகே நிர்வாகிகள் மேலே கை வச்சதே கிடையாது. ஆனால் பாண்டிச்சேரி அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்க, சாவி எப்படின்ட்டாங்க, லத்தி சார்ஜ் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ அதுக்கு யார் காரணம்? இப்போ சமீபத்தில் பெரம்பூர்ல வந்து கூட்டம் ஒன்று நடத்தினாங்க. அதில் கூட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கரூர் சம்பவம் மாதிரியே நடக்கிறதுக்கு திமுக வந்து செட்டிங் பண்ணிட்டாங்க, அதாவது திரும்பி போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவுறுத்தல் சொன்னதாக வந்து விஷயம் வெளியே இது எந்த அளவுக்கு இது இவங்க கிளப்புறது தான். பாண்டிச்சேரியில் இப்போ யார் கொடுத்தா? பாண்டிச்சேரியில் யார் தடியடி நடந்துச்சு, யார் கொடுத்தா? அது கரூர் சம்பவம் அங்கே நடக்க ட்ரை பண்ணாங்களா? பொதுமக்களுக்கு இடையூறாக நீங்கள் போய் போலீஸ் உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் லத்தி சார்ஜ் பண்ணி மக்கள் பார்த்துட்டு விஜயை பார்த்துட்டு கடவுளே நேரில் பார்த்த மாதிரி கண்ணீர் மழை நிற்கிறாங்க. அதெல்லாம் வந்து செட்டிங். அதெல்லாம் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை வச்சு வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது எல்லாரையும் பொதுமக்களா? எல்லாரையும் பொதுமக்களா? அவங்க வந்து இது வந்து ஒரு ஸ்கிரிப்டடு ஆட்களை வைத்து நடிக்க வைத்து எடுத்து போடுறாங்க. பார்த்தீங்களா விஜய்க்கு எவ்வளோ அபரிதமான ஆட்கள். ஒரு சில ஆட்கள் உண்மையிலே இருக்கிறாங்க, ஆனால் அவங்க மிகைப்படுத்தி காட்டுற விஷயம்லாம் ஒரு ஸ்கிரிப்டடாக பண்ணுறாங்க. தேர்தல் முடிவுக்கு பிறகு தெரியும் அது ஸ்கிரிப்டா என்ன, அவர் எவ்வளோ ஓட்டு வாங்குறாரு, அவருடைய லட்சணம் என்னங்கிறது ஒன்றும் ஒரு அதிகபட்சம் 1 மாதம், அடுத்த மாதம் எல்லாம் தெரிஞ்சிடும். அவருடைய தலைமுறை ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஆதரவு இருக்கு அப்படிங்கும்போது இன்னும் நடுத்தர வயதுக்காரங்க பார்த்தீங்கன்னா திமுகவும் பார்த்தாச்சு, அதிமுக ஆட்சியும் பார்த்தாச்சு, மாற்றம் வரட்டுமே அப்படின்னு அவங்களுமே அதுதான் சொல்கிறேன். இது எல்லாமே இவங்களால் சொல்லப்பட்டு பரப்பப்படக்கூடிய செய்தி. இப்போ நான் நீங்கள் ஒரு புதிய மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்க, மாற்றம் வேணும்னு நினைக்கக்கூடியவங்கள்ட்ட நம்ம கேட்குறோம், விஜய் ஒரு மாற்றாக இருப்பார் நீங்கள் எப்படி எதை வச்சு நம்புறீங்க? அவர் பேசக்கூடிய அந்த சித்தாந்தமா, அவரோட சொல்லக்கூடிய அந்த பொருளாதார கணக்கா, அவர் சொல்லக்கூடிய அந்த தமிழ்நாட்டினுடைய தட்பவெட்பமா, என்ன சூழ்நிலையை வச்சு மாற்ற போகிறார்? இப்போ அதிமுக திமுக இருக்குது, இதுக்கு மாற்று இதை விட பெட்டராக வேணும்னு நினைக்கிறீங்க. இதை விட பெட்டராக விஜய் என்ன சொல்லியிருக்கிறார்? பெண்களுக்கு என்னங்க பாதுகாப்பு இல்லை தமிழ்நாட்டில்? திரும்ப 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 பாஜகவுடைய அதே டோன். தமிழ்நாட்டில் எங்கே பாதுகாப்பு இல்லை? இன்றைக்கி இந்தியாவிலேயே பெண்கள் அதிகமாக வேலைக்கு போகக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலே பெண்கள் அதிகமாக உயர்கல்வி படிக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. பெண்களுக்கு பாதுகாப்புனா பெண்கள் வீட்டு விட்டு வருவாங்களா? அங்கோடு இங்கோடு நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கையில் எடுத்து வச்சு பெருசாக அவங்க புது கண்ணாடி போட்டு காட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வேணா போய் சர்ச் பண்ணி பார்த்துங்க. இந்தியாவிலே பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றம் நடக்கக்கூடிய முதல் 10 மாநிலங்களும் தமிழ்நாடு கிடையாது. அந்த 10 மாநிலங்களில் முதல் 5 மாநிலம் பாஜக ஆளக்கூடிய மாநிலம். தமிழ்நாடு பெண்கள் பாதுகாப்பில் முதன்மையான இடத்துல இருக்குது. ஆனால் ஒரு சில தவறுகள் நடக்குது. அந்த தவறுகளை மட்டும் எடுத்து வச்சு இவங்க ஒட்டுமொத்தமாக மணிப்பூரில் நடக்கிற மாதிரி, யூபியில் நடக்கிற மாதிரி, பீகாரில் நடக்கிற மாதிரி பெண்களுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை. நான் கேட்குறேன், நீங்கள் வேலைக்கு போயிட்டு வரீங்களா இல்லையா? எத்தனை மணிக்கு வேணாலும் போகிறலாம், எத்தனை மணிக்கு வரலாம்ல? உங்களுக்கு என்ன பாதுகாப்புலாம் போச்சு? அப்புறம் என்ன பாதுகாப்பு இல்லை? இது என்ன பாபம்? இது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு எங்கே எல்லாத்துக்கும் தாக்குதல் நடக்குதுங்க. அதை வந்து இவங்க ஊதி பெரிதாக்குறாங்க. ஒரு சில தாக்குதல் நடக்குது, அது ஒன்றும் இல்லை. ஒரு சில தாக்குதலை இன்னும் கொஞ்சம் கடுமைப்படுத்தணுங்கிறத மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இங்கே ஒட்டுமொத்தமே ஃபெயிலியரு. பெண்களுக்கு இங்கே பாதுகாப்பே இல்லை, ரோட்டில் நடமாடவே முடியல, வேலைக்கு போகவே முடியல, காலேஜுக்கு போகவே முடியல, வீட்டில் எங்களால் இருக்கவே முடியல. இது நடக்குதா இங்கே? இவங்க சொல்கிற பிரச்சாரம் அதெல்லாம் அப்படி தானே சொல்கிறாங்க. அப்படி இருக்கா? இப்படி இருக்கா? ரியாலிட்டியில் எப்படி இருக்கா? நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கீங்க, வேலைக்கு போகிறீங்க, வீட்டுக்கு வர்றீங்க, நைட் ஷூட்டிங் போகிறீங்க, காலைல ஷூட்டிங் போகிறீங்க, கணவரோட போகிறீங்க, குழந்தைகளோட போகிறீங்க, ஃப்ரெண்ட்ஸோட போகிறீங்க. இங்கே ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்கா வெளியில்? அப்புறம் என்ன இங்கே பாதுகாப்பு இல்லை? அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கக்கூடிய ஒரு சில விஷயத்தை எடுத்து ஊதி பெருசாக்கி
ஒட்டுமொத்தமாக இந்தியா தமிழ்நாட்டில் வாழவே முடியாது பெண்கள். அப்படி ஒரு சூழல் இருக்காங்க. அஸ்ஸாமில் இருக்குது, பீகாரில் இருக்குது, உத்தரப்பிரதேசில் இருக்குது. இங்கே நினச்ச உடையை நீங்கள் உடுத்தலாம், நினச்ச உணவு கொண்டலாம், நினச்ச சாமியை கும்பிடலாம். ஆனால் அங்கே முடியுமா? அங்கே வந்து வேலண்டைன்ஸ் டே கொண்டாடினா 10 சங் பரிவார் கும்பிட்டு அடிச்சு போகிறான், சர்ச்சுக்கு போனால் அடிக்கிறான், தாடி வச்சுருந்தா அடிக்கிறான், புர்கா போட்டிருந்தா அடிக்கிறான், நீ மாட்டுக்கறி இருந்தால் அடிக்கிறான், நீ ஆட்டுக்கறி இருந்தால் அடிக்கிறான். இங்கே இருக்காது. அப்போ நீங்கள் குரல் கொடுக்க வேண்டியது எங்கே? இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? இப்போ இங்கே ஆண் பெண் சமமே. பெண்கள் ஆட்டோ ஓட்டுறாங்க, கார் ஓட்டுறாங்க, ஜொமோட்டோ ஓட்டுறாங்க, சுக்கி ஓட்டுறாங்க. வடமாநிலத்தில் இருக்காது. இப்போ எங்கே பாதுகாப்பு இல்லை? அப்போ இது ஒரு திட்டமிட்டு ஒரு செட்டிங் ஒன்று பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு பொய்யான பிரச்சாரத்தை திரும்ப திரும்ப அப்படியே டிவிக்கே பேசுகிற பிரச்சாரத்தை அதிமுக பேசும், அதிமுக பேசுகிற பிரச்சாரம் பாஜக பேசும். அப்போ இவங்களுக்கு ஸ்கிரிப்ட் எங்கேருந்து வருது? அங்கேருந்து வருது. அதை தான் சொல்கிறான். பாஜகவினுடைய பி டீம் தான் டிவிக்கே. அவங்க கொடுக்குற ஸ்கிரிப்டை வாசிக்கிறார் இவர். எப்படி ஒரு பிரச்சார ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரி. பாஜகவினுடைய ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் தான் விஜய். அதான் சொல்கிறேன், இவர் ஆபத்தான அரசியலை பண்ணிட்டு இருக்காரு. திருச்சியில் அவருக்கான வெற்றி வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்கு. பெரம்பலூரும் திருச்சியில் ரொம்ப பிரகாசமாக. 2 தொகுதியிலுமே தோப்பார். 2 தொகுதியிலும் விஜய் தோப்பார். ஏங்க பட்டியல மக்களுக்கு இவர் என்னங்க செஞ்சாரு? என்ன செஞ்சாரு? கவின் திருமாவளவன் கிட்ட ஏமாந்து போயிட்டோம். திருமாவளவன் வந்துட்டு இன்னும் கொள்கை சமரசம் பண்ணி திமுக கூட இருக்காங்க. அதுக்கு மாற்றத்தை எதிர்பார்க்கிற விஜய் கிட்டே போயிடல. கவின் கொலை வழக்கில் விஜயினுடைய நிலைப்பாடு என்ன? அந்த கவினுடைய தகப்பன் என்ன சொன்னார்? திருமாவளவன் வந்தால் தான் பாடி எடுப்பேன்னாரு. விஜய் வந்தால் பாடி எடுப்பேன்னு சொன்னாரா? அந்த மக்களுடைய பிரச்சனைக்கு என்ன பேசியிருக்கீங்க, என்ன குரல் கொடுத்துருக்கீங்க? அம்பேத்கர் கொள்கை தலைவர் வச்சுருக்கீங்கள? அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்துக்கு இன்றைக்கி ஆபத்து. ஐபிசி கிடையாது தெரியுமா உங்களுக்கு? அம்பேத்கர் ஐபிசின்னு எழுதியிருந்தார், இந்தியன் பீனல் கோடு. இன்றைக்கி அதை தூக்கிட்டீங்கன்னா இந்த பேர் இருக்கிறதுக்கு BNYS, பாரத நியான் நூறு ஹிந்தி சான்ஸ்கிரிட் வார்த்தையை போட்டிருக்காங்க. அப்போ அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்துக்கே பாதுகாப்பு இல்லை. ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை மக்களுக்குடைய பாதுகாப்பே நம்முடைய கான்ஸ்டியூஷன் தான். அம்பேத்கர் எழுதின கான்ஸ்டியூஷன் தான். அந்த கான்ஸ்டியூஷனுக்கு பாதுகாப்பு இல்லை. விஜய் என்ன பேசினார்? சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்புன்றாரு. கிறிஸ்தவ மக்களுடைய சொத்துக்கள் இன்றைக்கி ஆபத்தில் மாட்டியிருக்கு. கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்கள் ஆபத்தில் மாட்டியிருக்கு. அதுக்கு உங்களுடைய நிலைப்பாடு என்ன? கவின் கொலை நிலைப்பாடு என்ன? திருப்பரங்குன்ற விஷயத்தில் உங்கள் நிலைப்பாடு என்ன? இவர் தான் பாதுகாவலரா? இவர் எல்லாமே இதே மாதிரியான பொய்களை கட்டமைக்கக்கூடிய ஒரு போலி பிம்பம். நான் சிறுபான்மை மக்கள் பூரா என்கிட்ட தான் இருக்காங்க, பட்டியலின மக்கள் பூரா என்கிட்ட தான் இருக்காங்க. நீ என்ன செஞ்சிருக்கிற? எப்படி அவங்க பின்னாடி போவாங்க? தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளோ அரசியல் புரிதல் இல்லாத மக்களா? அப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாக்குகளை பிரிக்கிறது. ஏன் மற்ற வாக்குகள் உங்களுக்கு வேண்டாமா? விஜய் அடிக்கடி தன்னுடைய சிறுபான்மை பாதுகாவலராக, ஒரு பட்டியலின மக்களினுடைய ஒரு பாதுகாவலராக காமிச்சிக்கிறாரு. அப்போ என்ன நோக்கம்? இந்த வாக்குகள்லாம் பாஜகவுக்கு எதிரான வாக்குகள். அப்போ திமுக கூட்டணிக்கு போயிடக்கூடாது, மதசார்பற்ற ஒரு வலுவான கூட்டணிக்கு போயிடக்கூடாது. அந்த வாக்கை வச்சு பிரிக்கணும். அப்போ அந்த களத்துக்குள்ளே நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க. எம்ஜிஆர் வரப்படி சொன்னாரா? விஜயகாந்த் வரப்படி சொன்னாரா நான் அந்த மக்கள் பாதுகாப்புன்னு? எல்லாருக்கும் பொதுவான தலைவராக தானே வந்தாங்க எல்லாரும். நீ அந்த மக்களுக்கு மட்டும் பாதுகாப்பு தலைவர்னு ஏன் சொல்கிற? அப்போ உனக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் அதுதான். கண்டிப்பாக இந்த தேர்தலில் வந்து விஜய் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார் அப்படின்ற மாதிரி பிம்பம். மிகப்பெரிய ஏமாற்றம் விஜய்க்கு நடக்கும். மாற்றம்னா தமிழ்நாட்டில் ஒன்றும் நடக்காது, ஒன்றும் நடக்காது, எதுவுமே நடக்காது. எல்லாமே இவங்க கலைப்பு விடுறதா. முதல்ல என்ன சொன்னாங்க? விஜய் ஆட்சிக்கு வருவார்னு சொன்னாங்களா இல்லையா? அடுத்து என்ன சொன்னாங்க? தொங்கு சட்டசபை சொன்னாங்களா? அடுத்து என்ன சொல்லுவாங்க? எதுவுமே நடக்காது. அப்போ இவங்களுக்கே தெரியும் நாளுக்கு நாள். இன்றைக்கி வேட்பாளரே 234 தொகுதிக்கு போக முடியாமல் திணறி போய் தான் அங்கே ஒன்று பிறகி போட்டு வச்சிருக்கிறாரு. இப்போ கஞ்சாகஸ்டில் 10 நாளைக்கு முன்னாடி வந்தவன ஒரு வேட்பாளர் அப்படி இப்படின்னு பிறகி போட்டிருக்காங்க. யாருன்னு தெரியாமல். விஜய்க்கு யார் வேட்பாளர்னு தெரியாது. பக்கத்தில் பாண்டிச்சேரியில் போயிட்டு பாஜக வேட்பாளர் போட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு வேட்பாளர் பேரை கூட தெரியல. இந்த அரசியலுங்கிறது தேர்தல் முடிவு பிறகு தெரியும். எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். நன்றி.